வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு பல இடங்களிலே கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது, பொழிய போகிறது. அதிகாலை வரை மழை எங்கே பெய்ய போகிறது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்பதற்கு முன், வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எப்படி, பரவலாக தீவிர மழைப்பொழிவு எப்படி, எங்கும் ஒதுக்காமல் காயவிடாத மழைப்பொழிவு 100 நாட்களுக்கு கொடுக்க போகிறது. இவையெல்லாம் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்க போகிறோம். எங்கே எப்படி இறுதி வரை இருந்து கேட்பதற்கு முன், இன்றைக்கு கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்ப்போம். பாலாறு அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 12 சென்டிமீட்டர் மழை. மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் 11 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம், ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை AWS, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தலா 9 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி தலா 8 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, மேலும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, வேலூர் மாவட்டம் வேலூர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் AWS, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் குண்டடம் தலா 7 சென்டிமீட்டர். இதில் பாருங்கள், குண்டடம், ஈரோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கரூர், இதெல்லாம் காற்று பகுதி. நல்ல மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. நேற்று முன்தினமே தொடங்கிவிட்டது, 8ஆம் தேதியே தொடங்கிடுச்சு. 6 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இடம் இருக்குது. 7 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 20 இடம் இருக்குது, ஒரு 10 இடம் இருக்குது. 6 சென்டிமீட்டரில் 10 இடம், 5 சென்டிமீட்டரில் 15 இடங்கள் இருக்குது. 4 சென்டிமீட்டரில் 20க்கு மேற்பட்ட இடம், 2 சென்டிமீட்டரில் ஒரு 30-35 இடம் இருக்குது. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 இடம் இருக்குது. 1 சென்டிமீட்டர்லையும் 50-60 இடம் இருக்குது, பதிவாயிருக்கு. சரி, இந்த நிலையில் இன்றைக்கு எங்கே மழைப்பொழிவு தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கிய மழை உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரத்தில் ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை. இதில் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி இந்த இடைப்பட்ட பகுதியில் சுமார் 5 சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்திருக்கிறது. பெதப்பம்பட்டி அந்த பகுதி, அந்த சுற்று வட்டாரம்லாம் மழை தான். அப்படியே முக்கோணம் வரைக்கும், முக்கோணத்தில் 1 சென்டிமீட்டர் ஒரு மழை 1.5-2 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்காசி மாவட்டத்திலையும் பெய்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அம்பா சமுத்திரத்திற்கும் மேற்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அந்த குற்றாலம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள பகுதியிலெல்லாம் தொடங்கியிருக்கக்கூடிய மழை அம்பா சமுத்திரம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கனமழை இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அம்பா சமுத்திரம் அதன் சுற்று வட்டார பகுதி. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் சரியாக சொன்ன போனால் தேனி மாவட்டத்திலிருந்து வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள வந்து மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. தற்பொழுது மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டிக்கு தெற்கே சொல்லலாம், அதாவது உசிலம்பட்டிக்கு தெற்கே தான் நல்ல மழைப்பொழிவு பொழித்து இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை மற்றும் அதற்கு கிழக்கே வந்த மழைப்பொழிவு தற்பொழுது திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியில், திருச்சி மாநகரை ஒட்டிய பகுதி தொடங்கி நாமக்கல் மாவட்டம் மற்றும் துறையூர் வரைக்குமே பொழிந்துட்டு இருக்கு. முசிறி துறையூர் வரைக்கும், துறையூருக்கு இப்போ தான் எட்ட போகுது, துறையூர் வரைக்கும் மழை. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அங்கெல்லாம் மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே பெய்து இப்போ தான் ஓய்ந்திருக்கு. அதாவது மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதி, நீடாமங்கலம், திருவாரூர் இந்த பகுதியெல்லாம் அங்கங்கே நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. கூத்தாநல்லூர், திருவாரூரில் கூத்தாநல்லூர், கொடாச்சேரி, அப்படியே ஆலத்தம்பாடி வரைக்கும் கூட, எட்டுக்குடி நெருக்கமாக திருநெல்லிக்காவல், நாள் ரோடு இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் வழக்கம் போல் இந்த வருடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்
அபரிமிதமான மழை. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தான். இப்போவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை பொழிந்து வருகிறது. ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, கிருஷ்ணகிரி எல்லாமே மழை தான். ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்பொழுதைக்கு. ஒசூர் கனமழை. ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே போல் கிருஷ்ணகிரியில் இப்போ கனமழை இடியுடன் பொழிந்து வருகிறது. அப்படியே ஊத்தங்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் போய் மழை பொழிவை கொடுக்கும், திருப்பத்தூர் மாவட்டம். அப்புறம் இன்றைக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னு பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் திருச்சி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை, திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி துறையூர்லேருந்து அப்படியே சேலம் மாவட்ட பகுதி, தம்மம்பட்டி, இந்த பகுதிக்கெல்லாம், உப்பிலியபுரம் மற்றும் அப்படி வெங்கடாச்சலபுரம்லாம் மழை பொழிவை கொடுத்துக்கொண்டு சேலம் மற்றும் தருமபுரி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி நல்ல மழை இருக்கும். நீலகிரி மாவட்டத்திலையும் மழை பொழிவு தொடங்கி இருக்குது, அங்கேயும் பெய்து கொண்டிருக்கு. ஈரோடு மாவட்டத்திற்கும் வந்து அது சேலம் மாவட்டத்துக்கும் கொடுக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி வடக்கு மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் அப்படியே கடலோரம் கொஞ்சம் இன்றைக்கும் கொஞ்சம் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேதாரண்யம் முனை மட்டும்தான் ஒதுக்கும். வடகடலோரம்லாம் கண்டிப்பாக நள்ளிரவில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதை வந்து வடகடலோரத்தில் சென்னையை ஒதுக்கினா கூட இந்த செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஒதுக்க வாய்ப்பில்லை. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், அப்படியே கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை இதெல்லாம் நல்ல மழை பொழிவு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னைக்கும் மழை உண்டு. அதில் வந்து வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறோம், தவிர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை. சென்னைக்கும் உண்டு, வேதாரண்யத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நள்ளிரவில் மழை பொழியும். ஆனால் ஒன்று, இன்றைக்கி நள்ளிரவில் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இப்போ தொடங்கியிருக்கிற மழை ஓய்ந்தாலும் மீண்டும் வந்து பொழியும் போல தான் தெரியுது. அதிகாலையில் பெண்ணாகரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில், அதே போல் ஈரோடு, கோயம்புத்தூர்லாம் மீண்டும் அதிகாலையில் மழை பொழிவதற்கு ஜாதகம் இருக்குது. நல்ல ஒரு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடல் பக்கம் போயிருக்கிறது அல்லவா, அது காற்றை இடைமறித்து குளிர்விக்க போகிறது. கடற்காற்றையும் அனுப்பி குளிர்விக்க போகிறது. கீழடுக்கு சுழற்சியாக இருக்கிற காரணத்தினால மழையால் குளிர்விக்கப்பட்டு வடமேற்கு வெப்ப நீராவி தேக்கம் ஏற்படுத்தும். அவ்வளோதான். வடமேற்குலேருந்து வெப்ப நீராவியே தேக்கி அப்படியே தடுத்து நீலகிரி, மைசூர் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, கோயம்புத்தூருக்கு கூட அதிகாலையில் மழைப்பொழிவு தெரிகிறது. அப்படியே கோழிக்கோடு, காசர்கோடு அப்படியே பார்த்தீங்கன்னா உடுப்பி இதிலேருந்து வந்து அப்படியே உள்ளே மைசூரு, நீலகிரி, அப்படியே ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம், பெங்களூருக்கெல்லாம் விடிய விடிய மழை தெரியுதுங்க. பெங்களூருக்கு விடிந்தும் மழை தொடர வாய்ப்பு இருக்குது. பெங்களூரு, ஒசூர் எல்லாமே கிருஷ்ணகிரிக்கெல்லாம். ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரியுது உள்ளே. சார் எங்கே சார் வேதாரண்யம் எப்போ சார் பெய்யும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். நாளை உறுதியாக வேதாரண்யத்துக்கு மழை உண்டு. நாளை இரவு கண்டிப்பாக, நாளை இரவு மழை. இப்போ நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் தொடங்கும். நாளை என்ன செய்ய போகுதுன்னா, இந்த கடலோரம் ஒதுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, பரங்கிப்பேட்டையிலேருந்து ஒதுக்கிட்டு இருக்கு, மயிலாடுதுறையில் ஒதுக்கிட்டு இருக்கு, சில டெல்டாவில் வேதாரண்யம் ஒதுக்கிட்டு இருக்கு. ஆனால் இடையில பெஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான மழை பெய்து விட்டது. இருந்தாலும் மீண்டும் ஒரு இடைவெளி கொடுத்துருக்குது அல்லவா, இந்த இடைவெளி நாளை சரி செஞ்சிடும். நாளை மழை உறுதி. வேதாரண்யம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால், மயிலாடுதுறையோட கடலோர பகுதி, சிதம்பரம், பிச்சாவரம், அப்படியே முடசொலோடை, பரங்கிப்பேட்டை, கிள்ளை, அப்படியே கடலூர் இதெல்லாமே நாளை நாளை சனிக்கிழமை மாலை இரவில் கனமழை பொழிவு கொடுக்க போகிறது. தினம் மழை தாங்க. அப்புறம் அதுலேருந்து டெய்லி மழை தான். எல்லா மாவட்டங்களும் மழை தான். 13ஆம் தேதியிலிருந்து இன்னும் பரவலாகும் மழை. வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 16ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதி தான் பின்வாங்கும். 16ஆம் தேதி கூட பின்வாங்க, ஒரு நாள் தாமதம் அடைய வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 16ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த மாலை இரவு நள்ளிரவு மழை என்பது மதிய மழையாக மாறிடும். இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு சில பகுதிகளுக்கும் கொடுக்க போகுது. பெய்கிற இடமும் பெய்யும் தினம், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பெய்ய தொடங்கி அந்த இடத்துக்கும் பெய்ய தொடங்கிடும். எல்லா இடத்துக்கும் மழை தான். அப்புறம் வடகிழக்கு பருவமழை தீபாவளியை ஒட்டி தொடங்குது. 18ஆம் தேதி 19ஆம் தேதி தீபாவளிக்கு முன்பு தொடங்கக்கூடிய அந்த மழை தீபாவளி நாளில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் இடையூறு கொடுக்கும் மழையாக இருந்து தீபாவளி முடிந்ததுமே, ஆனால் தீபாவளிக்கு மழை இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடியும் மழை தான், தீபாவளி அன்னைக்கும் மழை தான், பின்னாடியும் மழை தான். ஆனால் பாதிக்கும் மழை இல்லை, கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி இருக்கும். விட்டு விட்டு மழை, 30 மழை, சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்புறம் தீபாவளி முடிஞ்சோன்னு தான் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஃபார்ம் ஆக போகுது. அது டெல்டாவுக்கு ஒட்டி வந்து வடகடலோரம் தான் போகும். வட கடலோரம் வழியாக தெற்காந்திர போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இருந்தாலும் அது எங்கே கரை கடந்தானேங்க, அது நெல்லூரில் கரை கடந்தானே, சென்னையில் கரை கடந்தானே, எங்கே கரை கடந்தாலும் குமரிக்கும் உண்டு, கோவைக்கும் உண்டு, வால்பாறைக்கு உண்டு, நீலகிரிக்கு உண்டு, ஊத்தங்கரைக்கு உண்டு, கிருஷ்ணகிரிக்கு உண்டு, ஓசூருக்கு உண்டு, பெங்களூருக்கு உண்டு, மைசூருக்கு உண்டு, திருவனந்தபுரத்துக்கும் உண்டு, தேனிக்கு உண்டு, திருநெல்வேலிக்கும் உண்டு, எல்லா இடத்துக்கும் உண்டு. எங்கே இருந்தாலும் மேற்கேயும் உண்டு, தெற்கேயும் உண்டு, அரபிக் கடலோரமும் உண்டு, கர்நாடகாவிற்கு உண்டு, டெல்டாவிற்கு உண்டு. நெருங்கி வந்து கரை கடந்தால் கடக்கும் இடம் வழித்தடம் அதுவாக இருந்தால் பாதிக்கும் மழை. அது எங்கே செட் ஆகுது? குறைந்தபட்ச மழைப்பிடிப்பு மிதமான மழைப்பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் 100 நாள் மழை, 100 நாள் மழை, இடையில 1 நாள் 2 நாள் இடைவிட்டாலும் அன்னைக்கும் தூறலாவது இருக்கும். அப்படிப்பட்ட வானிலை தான் இப்பொழுது கொடுக்க போகிறது. இடைவெளி இருக்கும் 1 நாள். அப்படி இருந்தால் அதிகபட்சமாக ஏதாவது ஒரு சிஸ்டம் தீவிரமடைஞ்சு வடக்கு நோக்கி போனால் 2 நாள் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் அப்படியே போனாலும் இன்னொரு சிஸ்டம் உடனடியாக வந்துடும். ஆகவே மழை மழை மழை, நிறைய மழை. நமக்கு தேவை வடிகால் வசதியை சீர் செய்தல். மழை இல்லையே ஒதுக்குகிறதே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இன்றைக்கே ஒதுக்கு இடத்துலலாம் நிறைய இடங்களில் பெய்து விட்டது. நாம் சொன்னது 12ஆம் தேதியிலேருந்து தான் ஒதுக்காமல் பெய்யும். நாளை 11, நாளை மறுநாள் 12, 12லேருந்து எங்கும் பெய்யும். வடகிழக்கு பருவமழை வந்தால் அப்புறம் கேட்க வேணும். தென் மாவட்டங்களுக்கே நெல்லூரில் கிடக்க போகிறது தென் மாவட்டங்களுக்கு பெய்யும். ஒங்கோலில் கிடந்தாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பெய்யும். டெல்டாவில் கிடந்தால் இன்னும் அதிகமான மழை. வடகடலோரம் கிடந்தால் எங்கே இருந்தாலும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி நிகழ்வுகள் மாதம், 100 நாள் நிகழ்வு மாதம், 100 நாள் நிகழ்வு மாதம், நிறைய மழை இருக்குது. நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை, வடிகால் வசதியை சரி செய்து கொள்ளுதல். அது அப்புறம் வந்து நம்ம எந்த விவசாய பணியாக இருந்தாலும் பூச்சி விரட்டியா, அறுவடையா, நாற்று விடுதலா, ஷார்ப்பாக அந்த நேரத்தை கணக்கிட்டு அதில் நம்ம செய்யணும். ஆனால் இடைவெளி இருக்கும், ஷார்ப்பாக கவனிக்கணும். இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணுறவங்களுக்கு கேட்டிருக்காங்க, காலை மட்டும்தான் இடைவெளி, மதியம் மழை வந்துடும். அந்த ஷார்ப்பாக அந்த முற்பகலை பயன்படுத்தி அறுவடை பண்ணிடணும். ஆக வரக்கூடிய நாட்களில் மதியமே மழை வந்துடும். நாளைக்கே ஆங்காங்கே ஒதுக்கி மதியமே மழை உண்டு. ஆக தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள். மீண்டும் ஒரு முறை, நாளை கடலோரமும் மழை வந்துவிடும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நாளை இரவு மழை உறுதி. நன்றி.